கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளே, கடந்த வாரத்திலே அபிமெலேக்கோடு ஆபிரகாம் உடன்படிக்கை செய்து கொண்ட வரலாற்றை பார்த்தோம். இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய வரலாற்றிலே, அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு கடந்து வருகின்றோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியானது ஆபிரகாம் விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு என்பதை நமக்கு வெளிக்காண்பிப்பதற்காக தேவன் அன்றைக்கு அந்த சோதனையை செய்தார். யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. அது என்னவென்று உங்களுக்கே தெரியும். தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக செய்தார். இதில் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகார் பெற்ற அந்த மகனாகிய இஸ்மவேலைத்தான் பலி கொடுக்க சென்றார் என்றால் ஆகார் தான் மனைவி, சாராள் வேலைக்காரி என்று சொல்லி கதையை அப்படியே உல்டா பண்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னவென்று பார்க்கும்போது, ஆபிரகாம் ஊர் என்ற ஊரிலேயே சாராளை திருமணம் செய்து கொண்டு கூடவே கூட்டிக் கொண்டு தான் வந்திருந்தார். நமக்கு நன்றாக தெரியும். எகிப்து தேசத்துக்கு வந்தபோது இந்த எகிப்திய பார்வோன் தவறுதலாக சாராளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள பார்த்தான். தேவன் அதில் தலையிட்டு, நீ அந்த தீர்க்கதரிசிய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிட்டுரு அப்படின்னு சொன்னபோது, அப்படி அனுப்பும்போது அங்கே ஏராளமான அடிமைகளையும் கொடுத்தான் அந்த எகிப்திய பார்வோன். அந்த அடிமைகளில் ஒருத்தியாகத்தான் ஆகார் இருந்தாள். இன்னும் சில ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறார் என்றால், எகிப்திய மன்னன் பார்வோன் தன்னுடைய வேலைக்காரிகளையும் கொடுத்ததோடு கூட தன்னுடைய மகளையே ஒரு தாதியாக அல்லது ஒரு வேலைக்கார பெண்ணாக சாராளுக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். ராஜவம்சத்தில் பிறந்தவள், ஆனால் இங்கே சாராளுக்கு அடிமையாக இருந்தாலும் சொல்கிறார். ஆக சாராள் தான் ஆபிரகாமின் சட்டப்பூர்வமான மனைவி. அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும், ஆபிரகாம் 100 வயதாக இருந்தபோது சாராளுக்கு 80 வயதாக இருந்தபோது பிறந்தவன் தான் யாரு? ஈசாக். இப்போ இந்த காரியம் நடக்கின்ற போது இது 2043 நடந்தது என்று சொல்லப்படுகிறது. கிமு 2068 ஈசாக்கு பிறந்தார். 68, 67, 67 குறைஞ்சிட்டு தானே வரும். அப்போ 43 இந்த ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக தேவன் சொல்லுகிறார். அப்போ ஈசாக்கு வயது என்ன? 68 43 கழிச்சா என்ன வரும்? 25. ஈசாக்கு 25 வயது வாலிபன். அவனை பலி கொடு என்று சொல்லுகிறார். இதை இங்கே தொடக்கத்தில் பார்க்குறோம். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனை என்பது அவருக்கு ஒரு துன்பத்தை அனுமதிப்பதற்காகவோ அல்லது அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காகவோ அல்ல. மாறாக அவருடைய விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் அவர் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இந்த சோதனையை ஆபிரகாமில் மேற்கொண்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த நிலையில் வச்சு பார்ப்போம். கடைசி காலத்தில் ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகன் 25 வயது வாலிபனாக இருக்கிறான். நீ என்ன செய்யணும்? அவனை கொண்டு எனக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிறார். இது உண்மையே ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த நேசகுமாரன் என்ற வார்த்தை, நேசனாக்க என்னது? அன்பு. இந்த அன்பு என்ற வார்த்தை பைபிள்லேயே இந்த இடத்துல தான் முதல்ல வருது. இதுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் பாருங்கள்.
நேசம் அன்பு என்ற வார்த்தை இருக்காது. இங்கே இந்த வசனத்தில் தான் முதலாக வருகிறது. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் சொல்றாரு. ஏகசுதன்னா என்ன அர்த்தம்? ஏகனா ஒரே, சுதன்னா மகன், ஒரே மகன். ஏன் ஒரே மகன் சொல்றாரு? ஏற்கனவே இஸ்மாயில் பிறந்திருந்தான் இல்லையா? ஆனால் அவனை கணக்கில் சேர்க்கலாம் ஆண்டவர். வாக்குத்தத்தப்படி பிறந்த மகன் ஈசாக்கு தான். அதனால தான் ஏகசுதன் என்று சொல்லுகிறார். நேசகுமாரன் ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் அவ்வளவு பிரியமாக இருந்தார். காரணம் என்ன? அவருக்கு 100 வயதான போது பிறந்தார் ஈசாக்கு இல்லையா? அப்போ அவரை தன்னுடைய அன்பையெல்லாம் கொட்டி, சாரா ஆகாரும் வெளியே போயிட்டா, இஸ்மாயிலை கொட்டிட்டு வெளியே போயிட்டா. அப்போ இருக்கிறது ஒரே மகன் தானே இருக்கு. அப்போ இந்த மகனை தன்னுடைய அன்பையெல்லாம் கொட்டி வளர்த்துருப்பார். அவன் 25 வயது வாலிபனாக வேற இருக்கிறான். அவனை கொண்டு பலி கொடுன்னு சொன்னால் அது எவ்வளோ அநியாயமாக இருந்திருக்கும். என்ன ஆண்டவரே, எனக்கு 100 வயசான போது குடிக்கிற அந்த மகனை, அவனுக்கு இப்போ 25 வயசு வாலிபனாக இருக்கிறான், கல்யாணம் முடிச்சு வச்சு பிள்ளைகளை பார்க்கணும் நான், அதை விட்டு அவனை கொண்டு பலி கொடுங்கன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டுருக்கலாம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் உண்மையை கேட்கல. அவர் என்ன செஞ்சாராம்? 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, 3ஆம் வசனம், அதிகாலையில் எழுந்தார். கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக காலையில் வெள்ளனே எழுந்து விட்டார். அவர் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரிலே 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்போ காலையில் வெள்ளனே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு விறகுகளை பழக்கிறார். விறகு எடுத்து கட்டா கட்டி கழுதை மேலே சேனை வச்சு 2 வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுறாரு. ஏன்னா வயசானவர்களே அவர், வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுறாரு, இவனையும் கூப்பிட்டுக்கிட்டார். யாரை? ஈசாக்கையும் கூப்பிட்டுட்டார். கிளம்பி போயிட்டார். மோரியா தேசத்தில் தேவன் குறிப்பிட்ட இந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3 நாள் ஆயிடுச்சு பிரயாணம் பண்ணுறதுக்கு. 3ஆம் நாள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். தேவன் தனக்கு குறித்திருந்த அந்த இடம் அது மோரியா மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தை 3ஆம் நாள் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தனது வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். எந்த நம்பிக்கையில் சொல்றாருங்க பாருங்க. இவருக்கு ஏற்கனவே தெரியும் பலி கொடுக்க போறோங்கிறது இவருக்கு தெரியும். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஈசாக்குக்கு தெரியாது, அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருங்க, நானும் மகனும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். தொழுது கொண்டு இங்கே திரும்பி வர்றது, அங்கே தான் மகனை பலி கொடுக்கணுமே. அது தெரிஞ்சிருந்தோம் அவர் விசுவாசோடு சொல்லுகிறார். அதை என்ன சொல்றாரு? நாங்கள் திரும்பி வருவோம் அப்படிங்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் ஆசிரியரை பற்றி எழுதும்போது என்ன எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் பாருங்க. மேலும் பக்கம் 308 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு. பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். மனதளவில் ஒப்பு கொடுத்துட்டார்ல. வெட்டில் அது வேற பிரச்சனை, அது அப்புறம் பின்னாடி நடந்தது. ஆனால் மனதளவில் ஒப்பு கொண்டார் இல்லையா? அதனால இங்கே பலியாக ஒப்பு கொடுத்தான்னே சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கிட்ட சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப இவருடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்கிறோம்.
ஏனென்றால் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டான அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்ல, திரும்பி வருவோம்னு சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு உறுதிப்பாடு இருந்திருக்குது. தேவன் பழி கொடுக்கும்படி கேட்கிறார், ஆனால் எப்படி தேவன் என்ன செய்வார், அவனை எனக்கு திரும்ப கொடுப்பார் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாங்கள் திரும்பி வருவோம் அப்படிங்கிறார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார். யார் தலையில் இருக்குது? ஈசாக்கு தலையில் இருக்குது. என்ன இருக்குது? விறகு கட்டு. எதுக்கு? அவனை எரிக்கிறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவனை எரிப்பதற்கான விறகு கட்டையை அவன் தலையில வச்சு கூட்டு போறார். ஆகாஸ் இல்லை, தாவீது ராஜா என்ன செய்தார்? உரியா என்னும் படைத்தளபதியுடைய கரங்களிலேயே கடிதத்தை கூட அனுப்புகிறார். இப்போ போர் வீரன் கையில் அவனை கொல்றதுக்கான கடிதத்தை திரும்பி அந்த வரலாறு நல்லா தெரியும் நமக்கு. அங்கே போய் நீ யோவாப்கிட்ட கொடு இந்த கடிதத்தை. அவன் கடிதத்தை வாங்கி படித்து பார்த்துட்டு ரொம்ப பெரிதாகப்படுறான். ஆனால் வேறு வழியில் ராஜாவோட கட்டளை நிறைவேற்றணும். அது மாதிரி இங்கே தன்னை பலி செல்வதற்கான விறகை தானே சுமந்து கொண்டு போகிறார். இது எதனுடைய முன்னடையாளம்னா, சேவியர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போனார் இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சிலுவை சுமந்து கொண்டு போனதன் புரோட்டோடைப், முன்னடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். ஒரு பக்கம் நெருப்பை எடுத்துக்கிட்டான். சட்டியில் இருந்திருக்கும், கலையத்தில் இல்லை சட்டியில் வச்சுருப்பாங்க நெருப்பு. ஏன்னா போய் தீப்பெட்டி இந்த காலத்தில் மாதிரிலாம் கிடையாது. அப்போ நெருப்பை தான் எங்கே ஒன்றாலும் கொண்டு போவாங்க. அதோட ஆட்டை வெட்டுறதுக்கு கத்தி வேணும் இல்லையா? அந்த கத்தியும் கொண்டு போகிறான். அப்போது 7வது வாக்கியம், அந்த 7வது வசனத்தை பாருங்கள், ரொம்ப உருக்கமான வசனம் அது. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? எப்படி இருக்கு கேட்டபோது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நெருப்பு இருக்குப்பா, விறகு இருக்குது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? நீ தாண்டா மகனேன்னு சொன்னாங்க சொல்ல வாய் வந்திருக்கும்ல உனக்கு. ஆனால் என்ன சொல்றாரு அவரு? அப்பொழுது அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். தேவன் பார்த்துக்குவார், வா நம்ம போகலாம். அதனால அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வந்தது. யெகோவா ஈரே என்றால் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அர்த்தம். ஆக என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி அந்த பலிபீடத்தின் மேல் தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்க. போகிறாங்க, போய் மலையில் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான் ஆபிரகாம். பலிபீடத்தை வந்து விறகு அது மேலே அடுக்கிறான், மகனை கட்டுறான், கட்டி அது மேலே படுக்க வைக்கிறான். ஈவன் ஈசாக்குடைய நிலையை யோசிச்சு பாருங்க. ஈசாக்கை எவ்வளவு கீழ்ப்பட்டதில் மகனாக இருந்தால் அதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டு பேருடைய மனநிலை இப்போ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இதை செய்திருப்போமா? நிச்சயமாக செய்திருக்க மாட்டோம். இல்லை, நான் செஞ்சிருக்க மாட்டேன். சொந்த மகனையே கட்டி பலிபீடத்திலே கிடத்தி விட்டார். அப்போ பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தியை எடுத்துட்டார், எடுத்து ஓங்கிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? வெட்டிட்டார் தானே அர்த்தம். அவர் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து
ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், யாரு? கர்த்தர், பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்கிறார். தேவனே சாட்சி கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. உன்னுடைய மகன்னு பார்க்காம, உன்னுடைய ஒரே மகன்னு பார்க்காம நீ அவனை பலியாக ஒப்பு கொடுத்து துணிந்தபடியினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய நினைவுகள் அப்பொழுது எப்படி இருந்திருக்க வேண்டும், அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்க வேண்டும். ஏன்னா தன்னுடைய மகன் அவர் பார்க்கல, மாறாக தேவன் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவருக்குள்ளாக இருந்தது. அப்போ அவர் தேவனுக்கு பயந்து இப்போ அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதான் தேவன் பார்த்துக் கொள்வார்கள். அங்கே ஒரு ஆட்டுக்கடா புதரில் கொம்புகள் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்குது. உடனே என்ன செய்யறான்? அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். பிரியமானவர்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 முக்கியமான பாடங்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவது, சோதனைகள் வரும். சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது சோதனைகள் வரும். அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்லுது? மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அளவுக்கு மீறி சோதிக்கப்படுகிற இடம் விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதனோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்ப தப்பிக்கொள்ள போக்கு அவர் கிடைச்சா, அவர் தேவ பக்தியில விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால, தேவன் கட்டளையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் என்ற மன உறுதியோடு இருந்ததுனால அவருக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு உண்டாயிடுச்சு. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிற எல்லாருக்கும் இதே போன்று சோதனைகள் நிறைய வரும். நம்ம எந்த அளவுக்கு தேவ பக்தியுள்ளராக ஆகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை நெருங்கி சேருகிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமாகும். ஆனால் அவை எல்லாவற்றிலும் தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் தேவன் அருள செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம தைரியமாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, தேவனை நெருங்கலாம் கூடாதுங்க, ஏதோ போனோமா வந்தோமா ஆராதிக்கு போனோமா வந்தோம் இதையே இருந்துக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். கிடையாது. நம்ம தேவனை இன்னும் அதிகமாக நெருங்கி சேர வேண்டும். பாட்டு ஒன்று பாடுறோம் இல்லையா? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். இன்னும் நெருங்கணும் தேவனை. நம்ம தூரத்திலே வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது தேவனை. அவர் நம்ம வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே அவருடைய ஊழியத்தை செய்வது நமக்கு உன்னதமான கடமையாக இருக்கு. ஏன்னா ஊழியத்தை செய்தல் என்று சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், என்ன இதை போய் ஊழியக்காரர் செஞ்சுட்டு போட்டேன், நம்ம இதுக்கு செஞ்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும். நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கள்ட்ட நம்ம இதை பற்றி எடுத்து சொன்னோம்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? மரம் கலந்துக்குச்சா அவனுக்கு நினைப்பாங்களே அப்படின்னு நம்ம தயங்கி நின்றோமானால் நம்ம இன்னும் தேவனை கெட்டி சேரவில்லை. தேவனை நெருங்கி சேர சேர அது சோதனையான வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலே ஒரு இன்பம் இருக்கும். அதை நாம் எல்லாருமே அனுபவிக்க வேண்டும். அப்ப சோதனைகள் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டியதுதான், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். சோதனை வராமல் இருக்காது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனாக சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் கிரீடம் அல்ல, ஒரு முள் கிரீடம். ஏன்னா அவருக்கு இயேசு கிறிஸ்து கிடைத்த சமாதானம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சமாதானம் கிடைச்சு? அவங்க குடும்பத்திலே என்ன செஞ்சாங்க? அவங்க தம்பிங்க 4 பேர் இருந்தாங்களே,
இந்த மேஜிக் எல்லாம் கொண்டு எருசலேமில் காமியா, இங்கே எதுக்கே செஞ்சுட்டு இருக்கிற, நீ அங்கே போய் செஞ்சால் ஃபேமஸ் ஆகிடலாமே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க இல்லையா. அதே யாக்கோபு யூதா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடாக அவருக்கு சாட்சி கொடுத்து 2 நிருபங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, மனசு மாறினாங்க. அதே மாதிரி அவர் போகின்ற இடத்தெல்லாம் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள், அவரை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? அவர் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக. அவருடைய செயல்களிலே ஏதாவது தவறு செய்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவே சுற்றி திரிந்தார்கள். அப்படிப்பட்ட சமாதானம் நமக்கும் கிடைக்கும் இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட இயேசுவைக்கே அப்படின்னாக்கா நமக்கு என்னவாகும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் உட்கார்னு சொன்னாங்க, உட்கார் போய் பேசாம உட்கார். நான் வாழ்நாள் முழுவதையும் தேவனுடைய ஊழியத்திற்கென்றே அர்ப்பணித்திருந்த இயேசுவுக்கே அந்த பாடுகள் என்றால் நமக்கு அந்த பாடுகள் வர சகஜம் தானே. அதனால தான் பவுல் சொல்லுவார், பிழைத்திருக்கிறது நான் அல்ல. கலாத்தியரா, நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த வாக்கியங்களை நல்லா ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த உறுதிப்பாட்டோடு நாம் வாழ நம்மால் முடியுமா? யோசிச்சு பார்க்க. அதற்கென்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இது ஒரு ஆழமான ஒரு காரியம், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சோதனைகள் எதிர்பார்க்க வேண்டும், சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து தேவன் சொல்லுகிற போது ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? உடனே அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொன்னார் இந்த இயேசு. அன்றைக்கே அப்படி சொன்னார். அவர் வாழ்ந்த காலத்தில் உலகம் முழுவதிலையும் சுமார் 5 அல்லது 6 கோடி பேர் தான் இருந்திருப்பார். உலகம் முழுவதிலையும் அது சரியாக கணக்கு தெரியல, 30 கோடி பேரை என்னமோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக தான். இன்றைக்கி 18 பில்லியன் மக்கள் தொகை உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு எவ்வளவு அறுவடை இருக்கிறது? அப்போ நம்மெல்லாம் சும்மா இருந்தோம்னா இந்த ஜனங்களுக்கு யார் சொல்கிறது? சத்தியத்தை தெரிந்த நாமே சும்மா இருந்தோம்னா இந்த ஜனங்களுக்கெல்லாம் யார் சத்தியத்தை சொல்லுவாங்க? யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற போகிற நாமகரண கூட்டங்கள், இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இப்படி பலவிதமான மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையான சத்தியத்தை கொண்டுள்ளது எது? நாம் அக வைக்கிற இந்த கிறிஸ்தவ சபை மாத்திரம்தான். அப்போ இந்த சத்தியத்தை நாமளே சொல்லாட்டி யாரால சொல்ல முடியும்? ஆக தேவனுடைய வார்த்தைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது 2வது பாடம். 3வதாக நம்மிடத்தில் இருக்கிற மதிப்புக்குரியவைகள், விலை மதிப்புள்ளவைகள் அல்லது உயர்ந்தவைகள் என்று நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவனுக்காக விட்டு கொடுக்கணும். ஆபிரகாம் என்ன செய்தார்? தனது ஒரே மகன், அந்த மகனுக்கு விலை மதிப்பு ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த மகனவே பலி கொடுத்தார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த மகனே பலி கொடுக்க துணிந்தார் இல்லையா? அப்ப நம்ம நம்முடைய வேலைகள், நம்முடைய வியாபாரங்கள் அல்லது நம்முடைய விவசாயங்கள், நம்முடைய தொழில்கள் இதவே கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா எப்படி தேவனுடைய ஊழியத்தை பார்க்க முடியும்? நம்ம அதை பார்க்க வேணாம்னு சொல்ல, ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடுங்க, அப்புறமேல இதுக்கெல்லாம் கொடுங்க. இதை சப்ஸ்டியூட்டாக வச்சுக்க கூடாது. இங்கே வாழுகின்ற வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். பணம் வேண்டும், பிரயாசம் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. ஆனால் இதவே தான் பொழப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்? நம்ம கொண்டு போகிறோம், மூட்டை கட்டி கொண்டு போகிறோமா? இல்லையே, இங்கே தானே விட்டு போகிறோம். எவ்வளோ செஞ்சால், எவ்வளோ உழைப்பு உழைச்சாலும். ஆனால் நம்ம அங்கே கொண்டு போகக்கூடியது இது தேவனுக்கென்று நாம் செய்கின்ற ஊழியர்கள், தேவனுக்கென்று நாம் அறுக்கின்ற ஆத்துமாக்கள், தேவனுக்கென்று நாம் ஆதாயம் செய்கிற ஆத்துமாக்கள், இவைகளை தான் நம்ம கொண்டு போக முடியும்.
வேற எதையுமே கொண்டு போக முடியாது. அப்போ நம்மனால ஒரு கூட்ட மக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லனே அவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி சொல்லும்போது நம்முடைய நடக்கையை பார்க்குறாங்க அவங்க இல்லையா? நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது நம்முடைய நடக்கையை பார்க்குறாங்க. இவர்களுடைய நடக்கை தேவனுக்கு ஏற்றபடியாக இருக்கிறதா இல்லை சுயநலமிக்கதா இருக்கிறதா, இதையும் பார்க்குறாங்க. அப்போ நாம் நம்முடைய நடக்கையை மாற்றிக்கொண்டு எஸ்ரா என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அந்த எஸ்ராவின் மனப்பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். பைபிளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வழிகள் இருக்குது அதுக்கு. நம்ம நேரத்தை ஒப்பு கொடுக்கறதில்ல, அதான் காரணம். ஒவ்வொருத்தருக்குமே இப்போ நற்செய்தி சுடர் கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? அதை திவ்யா படிச்சிருக்கிற, வேறு யாராவது இப்போ தொட்டு பார்த்தீங்களா? அதை சேவியர் பார்த்துருக்குறீங்கிறாரு. தொட்டு பார்த்தியா பவுளி? சரி, 2 பக்கம் எவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்து? பிரியமானவர்களே, நம்ம பழக்கத்தை உண்டாயிக்கணும். தேவனுக்குன்னு நேரத்தை ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எஸ்ரா அதை தான் செய்தார். நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து பார்த்தார், அதன்படி செய்தார், அதை மற்றவர்களுக்கு உபதேசித்தார். அந்த எஸ்ராவுடைய மனப்பக்கம் நம்ம ஊருக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ நமக்கு அப்படி செய்யும்போது நமக்கு இப்பொழுது எதெல்லாம் மதிப்புமிக்கதாக தோன்றுகிறது? நம்முடைய விவசாயம், நம்முடைய வேலை, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மை சார்ந்தவர்கள், இதெல்லாம் ரொம்ப மதிப்புமிக்கதாக தோன்றுது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் விட்டுவிட வேண்டியிருக்கும். அப்படி விட்டுவிட்டால்தான் ஆண்டவர் ராஜ்யத்தில் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும். அதை விட்டுட்டாக்க ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கங்க. நம்ம எதெல்லாம் விட்டு விலகிறோமோ அதனாலெல்லாம் வர்ற துன்பங்கள் போகும். வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லன். எதெல்லாம் விட்டு நீங்கிறியோ அதனால் வர்ற துன்பங்கள்லாம் உனக்கு உண்டாகாது அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய ஊழியம் இன்பமானது. நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். நான் என் மனைவியும் ஒன்றாகத்தான் வருவாங்க. தொடக்க காலத்தில் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். அந்த ஒன்றாக வரும்போது பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு போகும்போது வண்டியில் போகும்போது நாங்கள் பேசிகிட்டே போவோம். எவ்வளோ மனசு லேசாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. பிரியமானவர்களே, அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஆக நம்முடைய மதிப்புக்குரிய காரியங்களை, மதிப்புக்குரிய விஷயங்களை, மதிப்புக்குரிய நபர்களை நாம் என்னையெல்லாம் மதிக்கிறோமோ, எதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். ஒரு பெரிய ஊழியக்காரர் மிகப்பெரிய கூட்டத்தில் பேசினார். பேசி முடிச்சுட்டு இறங்கி வந்தாராம். இறங்கி வந்தோடனே ஒரு பெண் வந்தாங்களாம். ஒரு பெண் அவங்கள்ட்ட நான் அவர்கிட்ட கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, ஐயா, இது போல் ஒரு புகழ்ச்சி எனக்கு கிடைக்கும்னாக்கா நான் உலகத்தவே விட்டுவிட தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாரா, உலகத்தையே நான் விட்டுட்டதுனால தான் எனக்கு இந்த புகழ்ச்சி கிடைச்சிருக்குதுமா அப்படின்னாராம். புரியுதா என்னன்னு? அந்த ஊழியக்காரரு உலகத்து இன்பங்களை விட்டுட்டு நான் ஊழியத்தில் இறங்கினதுனால தான் எனக்கு இந்த புகழ்ச்சியே கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு இப்படிப்பட்ட புகழ்ச்சி கிடைக்கணும்னா நான் உலகத்தையே விட்டு கொடுத்துருவேன். அது கிடையாது. புரியுதுல நான் சொல்கிறது? அப்போ உலகத்தை விட்டு விட்டால்தான் நமக்கு இந்த இன்பம் கிடைக்கும். பேரின்பமா சிற்றின்பம்? ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை. எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்கிறான் இல்லையா, இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. நம்ம அந்த மாயையான வாழ்க்கையை நம்பி மெய்ப்பொருளை இழந்து போகக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் நமக்கு மதிப்பு மிக்கதை என்று எண்ணுகிறோமோ அதெல்லாம் விட்டுறணும். வேண்டாம், நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வேன். ஊழியத்தில் ஃபுல்லாக இறங்கணும். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பான். அடுத்தபடியாக தேவனுடைய ஏற்பாட்டை நம்ப வேண்டும். மல்கியாவில் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். பாருங்களேன் அந்த வசனம், அருமையான வசனம். 3:16 1106 1106 பக்கம்
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் என்ன செய்வாரா? கவனித்து கேட்பார். இப்ப நம்ம பேசிடுறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறான் கர்த்தர்ட்ட. அப்ப என்ன செய்வாராம்? என் சம்பத்தை, சம்பத்துனா செல்வங்கள், என் சம்பத்தை, அவருடைய சம்பத்து என்னது? நம்முடைய ஆத்துமாக்கள். என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, பாதுகாப்பது போல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். பிரியமானவர்களே, 95ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி நான் ஊழியக்காரனானேன். இன்றைக்கு 31 ஆண்டுகள் கடந்து விட்டன. இதுவரையிலும் கர்த்தர் என்னை கைவிட்டதாக நான் நினைத்ததே இல்லை. பல வேளை சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எல்லாமே இருந்தது. சாதாரண மனுஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எனக்கே ஏற்பட்டது, சில இழப்புகளும் இருந்தது. ஆனாலும் கூட எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்திலே அவருக்கென்று ஊழியம் செய்கிற போது ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை எப்படி பாதுகாக்கிறாரோ, நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்க, நம்முடைய பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடக்கிறாங்க இல்லையா? உலகப்பிரமாணம் சொல்கிறேன், உலகப்பிரமாண காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்களை கேட்கறது இல்லைங்க, அது வேறு விஷயம். உலகப்பிரமாண காரியங்களும் நம்ம பேச்சை கேட்டு நடக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த பிள்ளை மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கும், நமக்கு பிரியமாக இருப்போமா இல்லையா? இருக்கும். அதே மாதிரி கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தகப்பன் இல்லையா? அப்போ அந்த தகப்பன் அவருடைய பேச்சை கேட்குற பிள்ளைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறது குமாரனை கடாட்சிக்கிறது போல, தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள், எப்பொழுது நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவனை பாதுகாக்கிற போது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்க வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம்? நாமளே யோசிச்சு பார்ப்போம். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது ஊழியம் செய்யாதவர்களாக இருக்கிறோம்? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். ஊழியம் செய்யாது இருக்கிறவர்களையே ஊழியம் செய்யும்படியாக தூண்டுவதற்காகத்தான் இதை சொல்லுங்க. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீங்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஊழியம் அவ்வளவு பெரிதான காரியமாக இருக்கிறது, அவ்வளவு மகிமையான காரியமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை தேவன் நிறைவேற்றுவார். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறார். ரிட்டையர் ஆகினதுக்கப்புறம் சம்பளம் இல்லை, பென்ஷன் இல்லை, எப்படா இந்த வீட்டில் ஒன்று கட்ட போகிறேன்னு நினச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வாசலை திறந்து வைத்தார். இப்போ தபால் ஊழியத்தின் மூலமாக மாதம் ஒரு 11,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. இந்த சம்பளத்தை வச்சு வீட்டு கடனை கட்ட வச்சார். இப்போ இந்த மாதமும் அடுத்த மாதம் கட்டிட்டாக்க கடன் முடிஞ்சு போச்சு. இதுக்கான பத்திரம் கையில் வந்து கிடைச்சோம். செய்கிறாரா இல்லையா? நாம் அவருக்கு ஊழியம் செய்கின்ற போது நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய ஆசைகளை இல்லை, நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாக நம்முடைய தலைக்கு எண்ணெய் குறையாது, உடுப்புக்கு குறைவிராது, எதுவுமே இருக்காது. வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்தினார், உண்ணவும் உடுக்கவும் தேவன் கொடுக்கின்றார். பாட்டு பாடுறோம் இல்லையா? நெஞ்சமை துதி பாடின்னு ஒரு பாடல் இருக்குது. ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடல். உண்மையிலே அவர் நம்மை கவனிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் தலையில் தாங்கிட்டு நினச்சிட்டு இருக்கோம் குடும்பத்தை. கிடையாது, அவர் நம்மை தாங்குகிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்களை கடந்து வந்திருக்கோம் இந்த ஏறக்குறைய 30 ஆண்டுகள். இப்போ 96 வந்துருச்சு இல்லையா? 97 தொடங்கணுங்க. 97 தொடங்கி 96 செப்டம்பர் 7ஆம் தேதி என் பிறந்தநாள் வருது. அது வந்துச்சுனாக்க 29 ஆண்டுகள் முடிந்து 30ஆம் ஆண்டு தொடங்குகிறது இங்கே சபை தொடங்கி. இந்த ஆண்டுகளிலே கர்த்தர் என்ன குறை வைத்தார்? உங்களுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறாரா? பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
அதனால் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். இங்கே நம்ம சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய மதிப்புக்குரிய நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஊழியத்தில் ஜொலிக்க முடியும். அதே மாதிரி தேவனுடைய ஏற்பாட்டை நம்ப வேண்டும். அது மல்கியாவில் அவசரம் இல்லையா? தேவனுடைய ஏற்பாடு என்ன? அவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை அவர் காண்பிப்பார். நம்ம அவருக்கு ஊழியம் செய்யும்போது நம்மை உயர்த்துவார். யாரு கெட்டாத கண்மலையிலே கொண்டு போய் வைப்பார். ஜனங்கள் பார்த்து பொறாமைப்படலாம், அது வேற. அது இந்த உலகத்தான் அப்படி தான் செய்வான். ஆனால் நம்ம யாருக்கும் எட்டாத கண்மலையை கொண்டு போய் நிறுத்துவார் தேவன். அதனாலே இந்த காரியங்களை யோசித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஊழியத்தில் நிலைத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார்.